Hi friends, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் தெருவே மணக்கிற மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் செய்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரு டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையே 4 போர்ஷனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்மளோட தக்காளி வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டுடலாம். இதையும் நம்ம நல்லா வணக்கி எடுக்க போகிறோம். அது பண்ண அங்கே வணங்கட்டும். இப்போது பெரிய சைஸ் அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணுற அதே சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி ஸ்கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். அது அரட்டும். இப்போ அடுப்பில் வேறு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம லைட்டாக 1 செகண்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு அதையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அது பண்ண அங்கே இருக்கட்டும். இப்போது நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறி இருக்கும். இதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தக்காளி மட்டும் அதோட தோல் ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதே சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட் ரூபத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வருவோம். நம்ம கருவேப்பிலை சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்மளோட விழுது நம்ம சேர்த்தி நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா பெரல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இப்போது இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதிலே இருந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்மளோட இந்த கிரேவி லைட்டாக சுண்டிடும். பாருங்கள், இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ഒരു 3 ടേബിൾ സ്പൂൺ அளவுக்கு ഞാൻ തൈര് சேர்த்திருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துனதுக்கப்புறமே நாம் இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்மளோட அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரு அலாசி எடுத்த தண்ணி இருக்கும், அதையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயா அப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டாங்கன்னா நம்மளோட தாபா ஸ்டைல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி பூரி நான் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற இந்த மெத்தேட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. டாடா, பாய்.